காசு வந்தா செய்யலாம். என்ன செய்யலாம்? கரகாட்டமா? எங்க செப்ப காணோம். சொம்பு வந்துட்டு இருக்காங்க, கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மண்டை உடைக்க போறேன். அந்த பிள்ளை சொம்பே இல்லாம வந்திருக்காங்க, சொம்பு அடி வாங்கிட்டா. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எங்க வயசு என்ன சண்டை? சண்டையா? என்ன சாப்பிட்டாங்க? சண்டையா? சோறுதான். எது? அப்ப சொல்றேன். வயசுக்கார உங்களுக்கு வணக்கம். எங்களை வாடகைக்கு ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன இருக்குமா பழப்பழன்னு? அது டிசைன். என்ன சாப்பிடுறீங்க? நீ கொடுத்தா சாப்பிடுங்க. சரி ஆரம்பிச்சோமா? ஏன்னா மறுபடியும் முதல்ல இருந்தா சொப்படி வச்சிருக்கேன். வந்தமா ரெண்டு பாட்டை பாடணுமா, நாலு ஆட்டத்தை போட்டோமா, காலையில போனமான்னு இருக்கக்கூடாது. காலையில கை நிறைய சம்பளத்தை வாங்கணுமா, வீட்டுல போய் படுத்தமான்னு இருக்கக்கூடாது. நாளைக்கு இங்க உள்ள நாளைக்கு நேரம் நீங்க உள்ள பங்காளியெல்லாம் நினைச்சுக்கிட்டே கிடக்கணும். உங்களத்தான் நேற்று நம்ம ஊருக்கு வந்த டான்ஸ் சாந்திக்கு இப்படித்தானே இருந்துச்சு. அதை மட்டும் வேகமா கேளுங்க. ஆட்டம் பாட்டு பேச்சு மனசுல இடம் பிடிக்கணும். சரிதா? பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஏமா எல்லாருக்கும் பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? புரியுதா இல்லையா? புரியல. கண்ணிமைக்கோ Oh,
சரியா இருக்கா? மதுக்குறை ஹலோ மதுக்குறை சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு பொன்னாடி அளித்து கரு கொடுத்தப்படுகிறேன். ஷார் பையன் ஹலோ ஹலோ நன்றி சொல்லு. எனக்கு பொன்னாடை கொத்தி கிராமத்தார்கள் அனைவருக்கும் மனமான நன்றி. ஹலோ ஹலோ ஓகே ஹலோ ஹலோ கண்ணோடு கண்கள் நல்லா இருந்தா என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் அக்கௌண்ட்ல கிடக்கும். உனக்கு காசுன்னா எது வேணாலும் காமிச்சு போடுறது. பதட்டப்படாம பேசுறீங்க. காசு கொடுத்தோன்னே எங்க வேணாலும் வருவேன். எங்க வேணாலும் ஏறும். எதுல கையெழுத்து போடுவேன்? நீங்க குடுக்கறதுலதான் காட்டுறதுலதான் வடி மூத்த காட்டுறதெல்லாம் இப்படி பேசுறீங்க. என்ன என்ன உன்னை வாட்டவங்க வச்சுக்கிட்டு நான் பேசுறேன். இந்த அம்மா அப்படியே சுப்ரா பணம் கொடுக்க போறீங்க. அது சும்மா 1 லட்சம் கொடுக்க போறீங்கன்னு மரியாதை பேசிருக்கேன். நானு குழுவுல வாங்கின அப்புறம் செத்துக்கிட்டு இருக்கேன். அது தெரியுமா உனக்கு? ஏன் ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த உலகத்துல பெண்களுக்கு காசு குழுவுல காசு கொடுக்குறாங்கல்ல, நீங்க மட்டும் காசு வாங்குறீங்கல்ல, அதுல செக்யூரிட்டி எங்க தான் கையெழுத்து போட சொன்னீங்க. போடணும்ல. புருஷன் போட்டாத்தே பொண்டாட்டிக்கு கொடுப்பேன் பணம். எல்எம்டி லோனு நாமினின் வாங்க. எல்எம்டி லோனு ஆசீர்வாதம் விடிவெள்ளி யோகா போச்சானா என்னமோ சொல்லுவாங்க. HDFC உனக்கு வாங்கின உனக்கு தான் தெரியும். ஏன் பொம்பளையாளுக்கு மட்டும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லு. வயிறு புடுங்கலன்னு அர்த்தம். வடி பீத்த வச்சிருக்கீங்க. சொல்றத கேளு. ஆம்பளைக்கு பணம் கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேளு. ஆம்பளைக்கு பணம் கொடுத்தா நம்ம அலுவலக மக்கள் ஒரு கட்டிங்க போட்டு அறுவாள் எடுத்து இங்க வாடா கொத்தம் போட மாட்டேன் கொண்டு எப்ப பணம் கொடுத்தா எடுவிட்ட போடா இஷ்டமா இருக்கு வரும்போது கட்டுவேன். காசு இருக்கும்போது கட்டுவேன் அப்படின்னு. அதனால அவங்களும் பார்த்தாங்க பொம்பளை கொடுத்தாதான் நம்ம மல்லு கட்டி இழுக்கட்டி எப்படியாவது மப்பரிச்சு வாங்கி போடலாம். ஏன் பெண்கள் இந்த தமிழ்நாட்டுல மட்டும் பணத்தை கொடுத்து வாங்க முடியும்னு சொல்லு. அதுல ஒரு காரணம் இருக்கு. இந்த உலகத்துல தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய ஒரு கலாச்சாரம், ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு. யாராவது இந்த உலகத்துல மான மரியாதை எல்லாமே பேசிட்டான்னு வச்சுக்க. நம்ம பெண்களை சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை சொல்றேன், மான மரியாதை இல்லாம ஒருத்தர் பேசிட்டான அக்கா மக்களை தாலியை கூட வித்து அந்த கடனை அடைப்பா. அந்த பண்பாடு இருக்குதா? ஒரு சில பெண்கள் அப்படி இல்லாம கூட இருக்கலாம். அதுக்காண்டி எல்லாரையும் சொல்ல முடியாது. இதுல பண்பாடே மிகப்பெரிய பண்பாடு. பெண்கள்ட்ட காசு கொடுத்தா ஈஸியா வாங்கிடலாம்னு அவன் திட்டம் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அறிவா அவுச்சு திட்டு வந்திருக்கியா? நீ சோத்து வந்தீங்க, சோத்து போய் சும்மா வந்துக்கிறியா? குறும்பி அந்து வர அந்து. நான் குடுக்குற குடும்பமே குண்டே நட்டு நீங்க தெரிஞ்சுக்க. போட்டனா பாவட புருணுக்கு நீங்க. நான் போட்டனா டப்பா டான்ஸ் ஆடுறேன். போடுற ஓல்ல மக்கா மூத்திரம் சிறுட்டு
ரொம்ப தெளிவா அருமையா பேசுறீங்க ரெண்டு பேரும். அது என்ன சூட உண்டாக்கி ஆர்வம் காரணம் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையில நீங்க சூட மிட்டாய் சாதம் நினைக்காதனே. நம்மலாம் படிக்கும் போது ஒருத்தர் சூட மிட்டாய்க்கு எவ்வளவு நேரத்தை கெஞ்சிக்கிட்டு இருப்போம் தெரியுமா? ஒரே ஒரு சூட மிட்டாய் மட்டும் வாங்கி தரா, நாளைக்கு ஒன்று வாங்கி தரா. நண்பா இல்ல அப்படின்னு தெரியுமா? அந்த காலம் வேற. ஆமா, நீ நானும் முட்டாய் கடையை ஓபன் பண்ணி இந்த நரிக்குடிய இந்த பள்ளப்பட்டியில வந்து இது வியாபாரம் பண்ண போறேன். ஆளுகளை பாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, பெண்ணு நீ இந்த உலகத்துல பேசினதுனால என்னத்தை சாதிக்க போற? எல்லாத்தையும் சாதிச்சீங்க. நீங்க என்னது சாதிச்சீங்க? யாரு சொல்ற? நீங்க என்ன சாதிச்சீங்க? ஆம்பளை பேசினா அதுல ஒரு நியாயம் இருக்கு. பொம்பளை பேசினா சரித்திரம், ஆம்பளை பேசினா அட்டா சரித்திரம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மக்கள் 4 பொம்பளைகளுக்கு தினமும் புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு கூட்டி பேசுவாங்க. அந்த வேப்ப மரத்துக்கு தூருக்கு கீழே சேர போட்டு. இப்ப சமீபத்துல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த வேப்ப மரத்தை வெட்டிட்டாங்க. 4 பேர் கட்டி பிடிக்கிறான். அந்த வேப்ப மரத்தை வெட்டிட்டாங்க. என்ன காரணம் கேளு. இந்த பொம்பளைய பேசி 4 பொம்பளையும் பேசி ஒரு குடும்பமே கூட்டிட்டு ஓடிடுச்சு. ஆம்பளை என்ன பேச போறேன் கேட்டா, என்ன தாங்க உங்களுக்கு பஞ்சாயத்து? இங்க நாடகத்தை பிறகு தாங்க என்னதான் பேசிக்கிட்டே இருக்கிய? நான் விஷத்தை கொடுப்பேன். இவன் வந்து எலி பேசிட்டே சாப்பிடுவான். அப்பதான் ஸ்லோ பைசன் மாதிரி காலை காலி பண்ணும். ஆளுகளை பாரு. கட்டினா குடும்பம் வளங்க மாதிரி கட்டிக்கிட்டு வந்து எங்க வீட்டுல நிலவாசிப்பட்டியில காலை எடுத்து வச்சு எங்க ஆட்களை எப்படி தூக்கிடுவேன் சண்டாடி மகன். நீ எல்லாம் எனக்கு மாப்பிளையா வரேன்னு வச்சுக்கயே, இந்த மாதிரி தூங்கும்போது தலையில கலதைக்கு மட்டும் கொன்றுவேன். அதான் அம்மா இவங்க பெரிய உலக ஐஸ்வர்யா ராகி, பெரிய மன்மத குஞ்சு. இந்த குஞ்சுக்கு தாண்டி நீ ஆசைப்படுற நாரச்சிருக்கி. ஐயா சொன்னா போய் அந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பேன். உன் கையில வெஞ்சனமோ சோறாக்கி சாப்பிட்டோம்னாலும் மயிரில் விட வழங்காது. அன்னைக்கு மட்டும் நல்லா ருசியா இருக்கு, டேஸ்டா இருக்கு, வாங்கி நக்குன வாங்கி குடிச்சேன். மதுப்பூர்ல இருந்து அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல அடிக்கடிக்கு சமைச்சு கொண்டாந்து போட்டு பீத்த வச்சிருக்கி. ஒரு விஷயம் கேக்குறேன், இந்த உலகத்துல ஆம்பளை ருசியா குழம்பு வைப்பானா பெண்ணு ருசியா? யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன், உலகமே சொல்லுது. பெண்ணு உலகம் சொல்லு, நம்மளுக்கு அறிவு வேணும். பெண்ணு நீங்க பெண்கள் கூட ருசியா குழம்பு வைப்பிய சாம்பிய. ஆமா, நான் ஆம்பளை தான் ருசியா குழம்பு வைப்பேன் சாம்பியன் நான் சொல்றேன். நான் ஒத்துக்க மாட்டேன். எப்படி சொல்றீங்க? நீ சமைக்கிறதா ஒரு புருஷன், நீ பெத்த பிள்ளைக்கு மாமனார் மாமியா அந்த குடும்பத்துக்கு மட்டும் தான் சமைப்பேன். கிட்டத்தட்ட இந்த கும்பாசியத்துக்கு எத்தனை பேர் அன்னதானம் போட்டாங்க? ஒரு 10,000 பேர் 1 லட்சம் பேர் சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு கல்யாணம் நடக்கட்டும், ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அந்த வீட்டுல ஒரு 10,000 பேர் கூடுவேன். அங்கே சமையல் மாஸ்டர் யாரு? ஆம்பளை பொம்பளையா? ஆம்பளை நாங்க தாண்டி மாஸ்டர் அடிப்பான். பொம்பளை எதுக்கு வச்சிருப்பான்? வெங்காயம் இருக்க, வெண்டிக்காய் இருக்க, டேபிள தொடக்க, அப்புறம் சமைச்ச பாத்திரத்தை குப்பரக்கப்பட்டு புருட்டு தேய்ச்சு கறிவு குப்பரக்க கமத்திட்டு போக. என்னமா நீ சமைச்சு என்னமோ மயில புடுங்கிற மாதிரி சொல்ற? சமையல் மாஸ்டர் இருக்கட்டும் நீ. நாங்க வெங்காயம் புருட்டு அறுத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, உன் குழம்பு ருசிக்காது. நாங்க கத்திரிக்காய் வெட்டி கொடுக்கணும் வச்சுக்கோங்க, உன் குழம்பு ருசிக்காது. நாங்க பார்த்தத புருட்டு தேய்க்கல வச்சுக்கோங்க, நீ குழம்பு வைக்க முடியாது, சமைக்க முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. தெரியுமா? நாங்க இருந்தாதான் குழம்பு ருசிக்கும், சாப்பாடு ருசிக்கும். நீ மட்டும் என்னத்தை கிழிக்க போற? நான் சொல்றேன், ஆம்பளைகளுக்கு பூரா கையில நீங்க இருந்தா ருசிக்குமே. ஆம்பளைகளுக்கு பூரா வெண்டிக்காய் கத்திரிக்காய் அறுக்க முடியாது, கையில பூரா புண்ணு வந்து குஷ்டம் இருக்குல்ல, இவங்க நறுக்கி கொடுக்க போறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்க பெண்களை நீனு ஒண்ணுதான். என்ன சந்தேகமா கேக்குற? யாரு சொல்றா? நான் தான் சொல்றேன். இந்த கூட்டத்துல இருந்து 2 அக்கால கூப்பிடுவோம். வாங்க எடுத்துட்டு வாங்க. பேச்சுக்கு உடனே கூப்பிடாது, 2 அக்கால கூப்பிடுவோம். இந்த ஊர்ல மல்லிகை கடை இருந்துச்சுன்னா அந்த மல்லிகை கடையில 1/2 கிலோ பருப்பு புளி உப்பு மிளகா வாங்குவோம். சரி, 2 அக்காலையும் இங்க உட்காந்து சாம்பார் வைக்க. 2 சாம்பார் ஒரே மாதிரி இருக்குமா வெவ்வேறு மாதிரி இருக்குமா? வேற மாதிரி இருக்கும். என்ன காரணம்? ஒருத்தர் ஒரு கை பக்குவம். பலே சூப்பர். ஒரே கடையில பருப்பு புளி உப்பு மிளகா வாங்க, திறமையா. ஒரே கடையில ஒரே இடத்துல சாம்பார் வைக்கிறோம். 2 சாம்பார் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனா நீங்க கேட்டா என்ன சொல்ற, வெவ்வேறு மாதிரி இருக்குன்ற காரணம் கேட்டா கை பக்குவம்ன்ற. கை பக்குவம் கிடையாது, மயிர புடுங்கின பக்குவம் கிடையாது. இப்படி சொல்லிதான் பொம்பளை ஆளு கூட எங்க ஆம்பளையில கொல்ல வருஷமா நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. பெண்கள் சமைக்கும் போது உப்புல ருசி, மிளகாயில ருசி, பருப்புல ருசி. ஒரு பெண்ணு சமைக்கும் போது சரியான மன நிலைமையில சமைக்கணுமா? கட்டுன புருஷனுக்கே ஒரு பெண்ணு சமைச்சாலும் வச்சுக்க, என் புருஷன் மீன் குழம்புனா அப்படி ருசி சாப்பிடுவார் அப்படின்னு ருசிச்சு குழம்பு வச்சானா அந்த குழம்பு தித்திப்பா இருக்குமா? பெத்த பிள்ளைக்கு சமைக்கிறா ஒரு பெண்ணு, என் மயம் முட்டை குழம்புனா அப்படி சாப்பிடுவான் அப்படின்னு ருசிச்சு சமைச்சாலும் அந்த குழம்பு தித்திப்பா இருக்குமா? இதே அந்த பெண்ணு இவங்க தாலிய போட்டு அறுக்க காலத்துக்கு வடிச்சு கொட்டி குட்ட வட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமைச்சா வச்சுக்க, அந்த குழம்பு புழுப்புன்னு தாண்டி இருக்குமா? மீன் இந்த பெண்ணு ஒண்ணுன்ற பீட்டு வச்சிருக்கி. ஒரு கை பார்த்தோம்னா ஒருத்தருக்கு பாசி போடுவாங்க, ஒருத்தருக்கு பருப்பு போடுவாங்க, ஒருத்தருக்கு புளி கரைச்சாங்க, ஒருத்தருக்கு புளி கரைச்ச மாட்டாங்க. அதனால அப்படி சொல்லிட்டாரு. ரொம்ப வச்சிருக்கீங்க, ரொம்ப வச்சிருக்கீங்களா?
அறுத்துருவியா சாந்தி நீ இழுப்ப மயிரை புடுக்குறி கொஞ்ச நேரத்துல தெரியும் இழுப்ப அறுக்கலாம்னு நிலப்ப கத்திய கூட கொண்டு வருது இந்த அப்புறாணி நம்ம அறுக்கணுமா அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு கத்திய கீழே போட்டு அப்படி செய்ய மாட்டேன் ரெண்டு உருகி முட்டை குடிச்சு விட்டுருவேன் என்னதான் வெட்ட போற வீட்டு வச்சிருக்கி என்ன நீ என்னதான் வெட்ட போற என்னத்தையும் கொண்டு போக முடியாது என்னத்தையும் கொண்டு போற அடியே ஓடி 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 அம்மாத்து போட்டு பணியாரம் வைக்க போனாலும் கம்மால படுத்துக்கிட்டு அப்பா அண்ணி அத்தை கணக்கு வாங்க சித்தாக்களை விறகடிக்கு போனா கொத்தார குத்துஞ்சா எதுல குத்துது அதுலதான் வாயிலையா வாயில சரி அது இருக்குது இப்ப ரப்பா ராங்கா பேசுறியே உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு யாரு கொடுக்கணும் இல்ல நானே எடுத்துக்கிட்டேன் எனக்கு தெரியும் நீ ஏன் அப்படி பேசுறேன்னு இந்த மாதிரி நீ பெண்ணு வந்து ரப்பா ராங்கா பேசுறதுக்கு காரணம் எனக்கு புரியுது என்ன காரணம் என்னைக்கு ரேஷன் கார்டுல ஆம்பளை போட்டா தூக்கிட்டு பொம்பளை போட்டா சொருக ஆரம்பிச்சாங்க அதனால நீ பேசட்டே செய்வேன் அங்க நிக்கிறாங்க பேசுவேன் இன்னும் பேசுவேன் சண்டாடி மகளை பேசுவேன் நீ பேசுவடி பேசுவேன் உனக்கு முக்கியத்துவம் இந்த உலகத்துல கொடுக்க கொடுக்க உன் குண்டி அப்படியே நட்டமா போயிட்டு எனக்கு தெரியும் ஃப்ரீயா பஸ்ல போறேன் எங்க ஆம்பளைக்கு ஏதாவது பிரிப்பாத்து கொடுக்குறாங்களா நீ பிள்ளை பத்தா உனக்கு 25,000 18,000 20,000 கொடுக்குறாங்க ஆம்பளை நாங்க மங்கு மங்கு மங்குன்னு உழைச்சமே எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் தண்ணி அடிக்காது கோட்டர் அடிக்காது அடி சண்டை அடி மகனை பஸ்ல போய் ஏறி பாரு பஸ்ல உள்ள ஓனவனே அப்படி வசனமா எழுதி போட்டிருப்பாங்க பெண்கள் மட்டும் மகளிர் மட்டும் பூவையர் பூங்கா அப்படின்னு என்னென்னமோ எங்க ஆம்பளை சீட்டு பக்கத்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதி போட்டிருப்பேன் திருடர்கள் சாக்கிறது புகழ் பிடிக்காதீர்கள் மீறினா செருப்பை கலக்கிட்டு வாயில கம்பை கொடுத்துட்டு அடி அப்படி எழுதி போட்டிருப்பேன் அதே மாதிரி மூடப்பட்டு இருக்கு அப்படின்னு இருப்பேன் சரி இவங்க உழைக்கிறான்னு சொல்றிய உனக்காக என் அப்பா வீட்டுல இருந்து குடுக்கறமையா பைக்ல இருந்து கார்ல இருந்து பணத்துல இருந்து நகையில இருந்து நட்டுல இருந்து துணிமல்ல இருந்து பாத்திரத்துல இருந்து இவனுக்கு குடுக்கறான் இது பத்தாதா உனக்கு இன்னமும் கேக்குறியா நீ இன்னும் வேணுமா உனக்கு அப்ப உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உன் வீட்டுல உன் அப்பா அது வரதட்சணை பைக்ல இருந்து கார்ல அது இது லொட்டு லொஸ்கு எல்லாம் வாங்கியலாம் இல்லையா மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வாங்குறான் ஆமா வரதட்சணையா விலை கொடுத்து நாங்க வாங்கியிருக்கோம் எங்களை விலை கொடுத்து நீங்க வாங்கிருக்கீங்க சொல்றத நீங்க கேட்கணும் அடிவாடி புரியாத வச்சிருக்கியா உங்க அப்பா உன்னை எனக்கு கட்டி கொடுக்குறான்னு உங்க அப்பா உனக்கு சீரி சீரட்லாம் ஏத்துறேன் எனக்கு ஏத்துறேன் அடி சண்டாளி மகளை மெத்தையில இருந்து கிரைண்டர்ல இருந்து மிக்சில இருந்து சோபால இருந்து யாருக்கு கொடுக்குறேன் அது எனக்கு கொடுக்குறேன் பாதகத்தி உனக்கு தாண்டி எல்லாமே உனக்கு அமில மிளகா வச்சா இது வலிக்கு விட்டு பிச்சு கொடுக்குறேன் உனக்கு ஆட்டுல ஆட்டுக்கல்ல ஓட்டு மாவை ஆட்டுனா உனக்கு குறுக்கெடுப்பு ஒடிச்சு வரும்ட்டு கிரைண்டர் கொடுக்குறேன் உனக்கு பாயில எடுத்தா உனக்கு தண்டு வடம் தேஞ்சு வரும்ட்டு பெத்த கொடுக்குறேன் பெத்தையில மல்லாக்க பொழந்துக்கிட்டு காலையில கஞ்சியை குடிச்சுட்டு 10 மணிக்கு இப்படி பொழந்துக்கிட்டு படுத்துடுறேன் ரிமோட்டை எடுத்துக்கிட்டு இப்படி புள்ளுக்கு 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 புள்ளுக்குன்னு சீரியெல்லாம் மாற்றி அந்த குடும்பத்தை குண்டிய தூக்க வச்சா நம்ம மாப்பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே எண்ணத்திற்காக எங்க அப்பா கொடுத்திருக்காரு உனக்கு நீ எங்க மேல பழிய சுமத்துற ஒரு காலத்துல பொண்டாட்டிய ஆம்பளை எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு அப்படின்னு கட்டுப்பாட்டுல இருந்த காலம் ஒரு காலம் நான் ஒத்துக்கிறேன் எங்க அப்பா எல்லாம் அப்படித்தான் என் அம்மாவை அது கட்டுப்பாடுன்னா அது வந்து வேற மாதிரி நினைக்காது அடிமைத்தனம் இல்ல அது வந்து அந்த குடும்பம் அந்த ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு இது ஆனா இன்னைக்கு உள்ள உலகத்துல இன்னைக்கு பொம்பளை கூட படையா கிளம்பி ஆம்பளையில வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு பங்குன்னு அடிக்கிறீங்க நாங்க வெளியில சொல்ல முடியாம இல்லைன்னா இப்ப என்ன பண்ணிடுறா சூடி கட்சை தூக்கிக்கிட்டு இப்ப சித்திரம் எடுத்துறாம சனியை முடிச்சவன் நான் உன்னோட வாழவே மாட்டேன் மயிரை புடுங்க மாட்டேன் அப்படின்னு அப்பே வீட்டுல போய் உக்காந்துக்கிறேன் நாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே தாடியை வளர்த்து அப்படியே தெருவுல கொண்டாடி போயிட்டு அதை கட்சி விட்டு ஆறு இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஆம்பளை நீ சாதாரணமா நினைக்கிறியா நீ சாதாரணமா நினைக்கலாமா என்ன நீ என்ன பொம்பளை நீ என்ன சாதிச்சா என்னடி பொம்பளை மயில பிடிக்க என்ன பொம்பளை என்ன பொம்பளை மயில பிடிக்க என்ன என்ன கேட்டா சொல்லுவேன் நாங்க பிள்ளை பக்கம் மயில புடுக்கிறோம் நக்குறோம் இதைத்தான் சொல்லுவேன் நாய் கூட குட்டி 12 குட்டி வதக்க வதக்கம் போடுது ஐயே பண்ணி போய் பாருடி நரிக்குடி பஸ் ஸ்டாண்ட்
குஞ்சுக்கு பாரு மூஞ்சுல குஞ்சு இது மாதிரி பிள்ளை பக்கம் இப்ப யாரு பிள்ளை வைக்கிறது பிள்ளை பக்கம்னா என்ன தெரியுமா உனக்கு பிள்ளை பக்கிறதுனா முக்கிய பக்கத்துக்கு பேர் பிள்ளை பக்கிறது இப்ப யாரு முக்கிய பிள்ளை பக்கறியா இல்ல வேற மாசம் கர்ப்பிணி ஆன உடனே ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க கொண்டு வந்தோடனே டாக்டர் மல்லாக்க படுக்க போட்டுக்கிட்டு கத்தி எடுத்து ரெண்டா பழந்து உரிய எடுக்கிறாரு நாங்க பிள்ளைய பத்து விட்டா மயில பிடிக்க விட்டா இதை வேற பெருமையா பேசிக்கிறேன் என்ன நீ பேசுற இப்ப நீ பிள்ளை பக்க முடியல உனக்கு கருப்ப பையில நீர் கட்டி இருக்கு முட்டை கட்டி இருக்கு மயில புடுங்க கட்டி இருக்குன்றாங்க அப்ப எல்லாம் இயற்கை விவசாயத்தை சாப்பிட்டாங்க அதான் நல்லபடியா புள்ள பெத்தோம் இப்ப எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க எங்க நீ வேலைக்கு போற நீ எங்க விவசாயத்தை பாக்குற எங்க பார்த்தா தண்ணி அடிச்சு ஒயிட் சாப்ல கிடக்குற போறியா சுடுகாடு எங்க இருக்கு அங்க போய் கிடக்குற எங்க பாலகட்ட கிடக்கு அங்க போய் கிடக்குற நடு ரோட்ல கிடக்குற பண்ணி கட்டி பிடிச்சு கிடக்குற நீ பேச வந்தா அப்ப நாங்க என்னத்தை திங்கிறது அதான் செம்பிளாம புள்ளைய பெத்து அப்படியே எலி மூஞ்சி மாதிரி அந்த பொண்ணு பேசுது நியாயமா தான் பேசுது எப்படி ஆமா இந்த அளவுக்கு நீங்க பேசுறியா பேர் வாங்குறியா சின்ன கலைஞர்கள் பட்டம் வாங்கிருக்கீங்கன்னா யாரு காரணம் ஒரு பெண் தானே பெத்தெடுத்ததுனால தானே அவங்க இல்லாம நம்ம இல்லப்பா இந்த பூமிக்கு பேரு என்ன தாய்நாடு பேசுற மொழி தமிழ் மொழி தாய்மொழி பிச்சை எடுக்கிற கூட பிச்சை எடுக்கிற கூட அம்மா தாயே தர்மம் பண்ணுவேன் பெண்களுக்கு தான் முதலீடு ஆமா அப்பா பிச்சை கொடுங்க அப்படின்னா சொல்றேன் அதெல்லாம் வர்ற காரணமே அடிப்படையே அவங்க தான் அவங்க மாசமா இருந்து நம்ம 10 மாசம் நம்ம ஈ கடிக்காம எறும்படிக்காம பாதுகாத்து நம்மளை பெற்று வளர்த்து எடுத்து அவங்கள போய் அது இல்ல என்ன நீங்க கிழிக்கிறீங்க கேட்கிறேன் நீங்க சொல்ற நியாயமே போன்ற ஒரு விஷயம் பேசுறேன் இப்ப இந்த பிள்ளை குட்டி பெற்கிறாங்கிறதுனால நீ பெருமையா பேசுற ஆமா இப்ப ஆம்பளை கூட நாங்க பிள்ளை பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம் அது இல்ல இவன் நல்ல நீ நல்லவன் அடிய சோத்துல இதை போட்டு திங்கிறவளாண்டா நான் சொல்றேன் கேள்வி என்னைய நீ மாசமாக்கடி அவரை மாசமாக்க இல்ல என்ன மாசமா இடையில பூந்துட்டு அடிக்கிற கருப்பை இருக்கு மயில கொடுக்கணும் நான் டீ கடையில கூட ஒரு டீ பை வாங்கி கூட சைட்ல வச்சுக்கிறேன் நான் எப்படியா பிள்ளை பக்க மாட்டோம்னு எங்கேயாவது கம்பெனி போய் அந்த எதுவும் கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணுமா இல்ல வேற எங்க பரமக்குடியில போய் இன்னும் கோர்ட்ல போய் மனு தாக்கல் பண்ணுமா உங்களுக்கு ஆண்டவனோட படைப்பு பிள்ளை பக்கிறது அந்த கருவை உருவாக்குறது ஆண்களோட தன்மை அதுக்காண்டி எப்ப பாரு பிள்ளைய பக்கிறவனே சொல்றாங்க தன்மை மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 5 பைசா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க தெரியுமா பிள்ளை பக்கிற சக்தி மட்டும் இந்த ஆண்டவன் கொடுக்கணும்னு வச்சுக்க போற பொட்ட நாய் கூட உன்னை காலத்துக்கு பண்ண முடியாது உனக்கு எனக்கு பிரச்சனையா இல்ல சொத்து தகராறா வாய்க்கா பிரச்சனையா கொடுக்கல நீ மொண்டாத்தியா உன்னை வச்சிருக்கிறான் வச்சிருவா எதை பெப்ப என்ன தொழில் பண்ற என்ன வர இளநீ இதுவா அது மயிர் எடுத்து பின்னாடி கூட பிறந்து இதே சொல்லிட்டு இருக்கிறேன் பாக்குறேன் நீ இதை ஒழுங்கா செஞ்சுட்டு அவருக்கு எடுத்து பின்னாடி போட்டு என்ன பண்றது அதுக்கு சங்கத்துல தெண்டாம கட்ட முடியும் அதுக்கிட்ட உங்க இளநீன்றிய குறும்ப இளநியா இல்ல பொள்ளாச்சி பெரிய இளநியா இளநீ வேணும் வேண்டாமா தம்பி சிரிக்க நம்பர் உங்களுக்கு இளநீ வேணும் வேண்டாமா அக்கா குறும்பு இளநீ விற்கிறதுன்னு அவங்க யோசனை பண்ணிட்டேன் சரி உன் இளநீர் எப்படி அரைப்படி தண்ணி தெரியுமா ஒரு படி தரும் நல்லா திருப்தி பாருக்குமா குடிச்சு பார்த்தா தெரியும் எங்க ஒரு பின்னாடி வாங்க தர்றேன் ஒரு முறை கொடுக்கணும் என்ன கீழே உட்காடுறேன் இல்ல இளநீர் சரிங்க எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படிங்களா எனக்கு இளநீ தண்ணி வேணா அந்த இளநிக்குல இருக்குல்ல அந்த வழுக்க கீத்து ஒரு கீத்து கொடுங்க எங்க அப்பத்தாவட்டு கீத்து இருக்கு வேணுமா உங்க அப்பத்தாவட்டு கீத்துக்கு எங்க ஐயா பெரிய அம்பளை கிளம்பி இருக்கேன் அவருக்கு சமைச்சு அவரை சொல்லுவா நான் 7 வயசுல எள்ளி வித்தவன் சாண்டி விட்டு இளநீ தொங்கிருச்சா இதுல ஏறி நானும் இதுல ஏறி நாளைக்கு போறேன் இப்பதான் திறந்துருக்கு
அந்த புள்ள நாரி பொழப்பு கண்ணாடி நாலு நாலு நீ விடிய விடிய குடுக்கினால உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அட தூரமுள்ள அந்த பிள்ளை இருக்கும் போது நீ ஏட்டா கொடுக்குற? வேற வேலையே இல்லையா? உன்னை பார்த்தோன்னே எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. ஊருதுடி மண் உட்கார்ந்து அவர் ஊருதுன்னு சொல்றாப்படி பேடா தண்ணி கொண்டாப்பட்டு உன்னை நான் இடிக்கிறேன். நான் சிரிக்காது பல்ல பல்ல இதுல பேசு. உன்னை இடிக்கிறனால உங்கள்கிட்ட காட்டுல கறி குறைய போறேன். இது நான் வைக்க போறா ஒரு மயிரும் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்க ஒண்ணு தெரிஞ்சுக்க. உனக்கு இன்னும் 7 வருஷம் தாண்டி பவரு. நான் சோசியக்காரத்தை காலையிலேயே காலாறு ஐயர்கிட்ட பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி இந்த தோடு உனக்கு டெம்பரா இருக்கிற வரையும் உன்னை 10 வயராவது கட்டி சுத்துவேன். அதுக்கப்புறம் இது சுருங்கிருச்சு. உன்னைய மாட்டு தவணி பட்டால மசாலா வைக்க கூட கூப்பிட அந்த பிள்ளை நான் மசாலா வைக்காட்டி பரவாயில்ல, உங்கள்கிட்ட வைக்காம இருந்தா போதும். அந்த பிள்ளை என்ன சொல்லுது? எனக்கு மட்டும் இல்லப்பா, உனக்கு அந்த கதிதான் இருக்குது. உனக்கு கொடுக்கண்டா. உங்களுக்கு வயசாச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க நம்பி ரேஜை மட்டும் பொழைச்சுக்கிறோம். நாங்க வந்து சத்தமொழி போடுவோம். அது காய்கறி கடை வச்சு பொழைச்சுக்கோம். இப்பெல்லாம் நங்கை மொழிலாம் போடுறதில்ல. பச்சை பார்வை
உனக்கு பிடிச்சிருக்கா? பைத்தியமா? காதல் பண்றவங்க பின்னாடி பைத்தியம் முடிச்சுதான் தெரியும். அதெல்லாம் கேட்டேன். ஆண்கள் தான் பைத்தியம் முடிச்சாங்க. நீங்க தெளிவா இருக்கீங்க. நீ பண்றியாப்பா? சரி, மண்டையை பார்க்கும்போது தெரியுது. சரி, அவன் கிராஸ் கட்டிங் வெட்டும் போதே தெரியும். சாந்தி மாதிரி ஒரு பிள்ளைய வரும் போதான் நல்லா கட்டிப்பிடி பிறந்து ஒரு காதலுக்கு ஐயோ ஏன் கேப் இருக்க கூடாது. கேப் இருந்தா இடையில எவனா சொல்லிட்டு போயிருங்க. நீ அந்த வாயில சொல்ல போறியா? ஆமா சாந்தி பிறந்து இந்த சீனை விட்டா கட்டி பிடிக்க வச்சு இல்லடி எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். சாந்தி நடராஜ் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எனக்கு கல்யாணம் ஆகல. எங்க வீட்டுல எங்க அக்காவை கேட்கிற 2 அக்கா இருக்கு. ஒண்ணு மூத்த அக்கா, ஒண்ணு இல்லையா அக்கா. ஒரு அக்கா வந்து ஏர்வாடியில கட்டி கொடுத்துருக்கு, இன்னொரு அக்கா தூத்துக்குடியில கட்டி கொடுத்துருக்கு. நடராஜ் என்ன பிள்ளை நல்லா படிக்கிறாங்களா? எங்க அக்கா மூத்தக்காவை தூத்துக்குள்ள கட்டிருக்குல்ல மச்சான் உப்புளத்துல உப்பை பூரா கூட்டுற அக்கா உட்காந்து உப்பை குமிச்சு பாக்கெட்ல பேக்கிங் பண்ணிட்டு இருக்கு. நடராஜ் சின்ன பையல ஸ்கூல்ல சேர்த்தாச்சா? ஐயோ சின்ன அக்கா நான் கேட்கிறாரு. ஏர்வாடியில கட்டி கொடுத்துருக்கா அக்காவை மச்சான் அங்க இருக்காரு. துபாயில ஏற முடியாம ஏற முடியாம பிளேட்ல ஏற முடியாம எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? என் காதலை சொல்லுகிறேன்.
ஏங்க உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு. கூறுமுன் காதலை